சொல்கொண்டு பாட்டு இன்னைக்கு நம்ம வந்து டே 3 ஆஃப் சேலஞ்ச் வந்து 368 அதாவது ஸ்விக்கி ஓட்டுறோம். அது வந்து இன்னைக்கு அந்த லொக்கேஷன் வந்து இந்த என்னன்னா மொபைல் நர்சிங் தான் வந்து ஸ்விக்கியில் ஆன் பண்ணியாச்சு. இன்னைக்கு எவ்வளோக்கு ஓட்டுறோன்னு வரேன். நேற்றுக்கு நம்ம வெறும் ஒரு 3 நாள் தான் ஓட்டினா ஒரு 270 தான் சம்பாதிச்சாங்க. எவ்வளோ இருக்குங்களா பார்த்தோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை வந்துட்டு பிக் பண்ண இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டே 3 ஆஃப் சேலஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆன் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 240 பக்கமாக தான் ஆன் பண்ணியிருந்தோம். டே 4ல் எனக்கு வந்து 2வது ஆர்டர் எடுக்க உதயங்காப்பிக்கு வந்துட்டோம். அங்கே வந்து 2வது ஆர்டர் வெயிட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டே 4 நல்லா வந்துருக்குது. இன்னும் 360 பீரியட்ஸில் எவ்வளோ காசு சேர்க்க முடியுது, எவ்வளோ ஆனிங்ஸ் பார்க்குறேன். எல்லாம் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தரல அதே மாதிரி ஏதாச்சும் குறை இது ஆச்சு பெட்டராக போனாலும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இதான் நம்ம ஸ்டாம்னாவது இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி போகிறேன். அவ்வளோ பட்டாசு வெடிக்கிறாங்க. நமக்கு தான் பட்டாசு வெடிக்கிறாங்க போல். ஏன்னா நம்ம டே 3 வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டுருக்கு. அதனால் கூட பட்டாசு வெடிக்கிறாங்க போல். பரவாயில்ல, நம்மளே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஆர்டரை முடிச்சு எத்தனைன்னு சொல்லிட்டு கவுண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2வது ஆர்டர் டெலிவரி பண்ண வந்தாச்சு. அதுலேயும் வர கிஃப்ட்டுக்காக வெயிட்டிங் காய்ஸ். சண்டே ஆகணும். 2வது டெலிவரி பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் கிளம்பிட்டோம். அடுத்த ஆர்டர் என்ன வருதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் ஓட்டுறோம் பார்க்கலாம். A few moments later. காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்விக்கியில் வந்து 3rd ஆர்டர் புக் பண்ணியாச்சு. 3rd ஆர்டர் புக் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் போச்சுடா அப்படின்ட்டு அந்த ஆள் லேட் பண்ணிட்டு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே தான் பேச இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிடுவேன். இப்போ வந்து வெற்றிகரமாக 4th ஆர்டர் வந்து நம்ம இதே பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் ஆர்டர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருவாங்க ஐஸ். எவ்வளோ நாளாக அதாவது எவ்வளோ என்ன ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு 4 ஆர்டர் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் ஓட்டுறோன்னு நாங்கள் பார்ப்போம். கைஸ், இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டு வேறு ஆர்டருக்கு போகணும். சரி வாங்க பார்த்துக்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். A few moments later. கைஸ், வந்து நம்ம வந்து 6வது ஆர்டர் வந்து குக் பண்ணிட்டு கிளம்பிட்டு கைஸ். போன ஆர்டருக்கும் இந்த ஆர்டருக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அரோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கொஞ்சம் எவ்வளோ காலியாக இருக்குது. இந்த மாதிரி கிடைச்சிட்டா பரவாயில்ல, நம்ம டக்குன்னு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். அவ்வளோதான். 6 ஆர்டர் எடுத்தாச்சு கைஸ். 6 ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஆர்டர். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம லாஸ்ட் ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. ஓட்டிட்டு இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், எவ்வளோ ஆர்டர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கமெண்ட் வந்துட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். பாய். உங்களை வந்துட்டு டே 4 வீடியோவில் பார்க்குறேன். பாய்.